ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக போன கொடைக்கானல் ஒன் டே ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டே ட்ரிப்புன்றனால நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 6:30க்குலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே நம்ம வந்து மஞ்சளார் டேமோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த தலையார் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு ரேட் டெயில் ஃபால்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ஃபால்ஸ் தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஹையஸ்டான ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ்லேருந்து விழுகக்கூடிய வாட்டர் தான் வந்து மஞ்சளார் ரிவராக வருது. அப்புறம் போகிற வழியில் சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போனோம். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். வீக்கெண்ட் டைமில் இங்கே யூஷுவலாகவே க்ரௌடாக தான் இருக்கும். ஃபால்ஸ் பக்கத்தில் நிறையா கடை போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்குறீங்கன்னா சேஃபாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா கொடைக்கானலில் எந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போனாலுமே அங்கே குரங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மொயர் பாயிண்ட் போனோம். மொயர் பாயிண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட வெஹிக்கல்ஸை ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மொயர் பாயிண்ட் ரீச் ஆனப்போ பயங்கரமாக மழை பெஞ்சது. மேக்ஸிமம் ரெய்னி சீசனில் வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போனால் எப்போவுமே வந்து கையில் ஒரு குடம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அடிக்கடி சாரல் விழுந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். இங்கேயும் நிறையா கடையெல்லாம் இருக்கும். இந்த பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரையன்ட்னு ஒரு பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. இங்கே ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம். அப்புறம் நம்ம முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு கேம்பிங் கூட பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் வந்து குணா கேவ் போனோம். அங்கேருந்து உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த குணா கேவுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன்னு இன்னொரு பேர் இருக்குது.
அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பில்லர் ராக்குக்கு போனோம். நிறைய மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்ததுனால ராக் வந்து கிளியராக தெரியல. அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்து பசுமை பள்ளத்தாக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சூசைட் பாயிண்ட்னு ஒரு பேர் இருக்குது. போகிற வழியில் வந்து நம்மளுக்கு நிறைய கடை இருக்கும். மோஸ்ட்லி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே தெரியலை இந்த இடத்துல. நீங்கள் சம்மர் சீசனில் போனீங்கன்னா கிளியராக பார்க்கலாம் வியூவை. ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் போகலான்னு நினச்சது வந்து பிரையண்ட் பார்க் போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 5 o'clock எல்லா இடத்துக்கும் போயிடுங்க. அதுக்கு மேலேனா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பர்டிகுலராக பில்லர் ராக்லாம் வந்து 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க.